வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இது கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது அருணகிரிநாதர். முருகன்னு சொன்னாவே அருணகிரிநாதர் கண்டிப்பாக உடன் நாம் அவரையும் தியானிக்க வேண்டும். தலை சிறந்த முருக பக்தர் என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட மகான்கள் தோன்றும் பொழுது நமக்காக நிறைய சொல்லிவிட்டு அவர்கள் போகிறார்கள். அருணகிரிநாதர் அவருடைய வாழ்க்கையில் அந்த முருக பக்தியை உணர்ந்து அப்படியே திளைத்து அதை அப்படியே பிழிஞ்சு அனுபவமாக கொடுத்த அந்த ஒரு பாடல்கள் தான் இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது. நிறைய திருப்புகள், 16,000 திருப்புகள் அவர் பாடியிருக்கார். கந்தர் அலங்காரம் பாடியிருக்கார். இந்த வேல்மாறல் நம்ம சென்ற தடவை பார்த்து அந்த வேல்மாறலும் அவருடையது தான். அதை பற்றியும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த வேல்மாறல் எப்படி வந்தது அப்படிங்கிறது. இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலையில் அவர் இதை பாடுகிறார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மொத்தமும் உணர்ந்து அதை பாடுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படிங்கிறார். எனக்கு அந்த பாடுகின்ற பணி, பாடிக்கிட்டே இருக்கிற அந்த வேலையை மட்டுமே எனக்கு கொடு, பணியாய் அருள்வாய், அதான் வேலையாக எனக்கு கொடு, வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறார். ஆதிசங்கரர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நிலையில் அவர் நிர்வாண ஷடகம் அப்படின்ட்டு பாடுகிறார். அதாவது எதுவுமே இல்லை, தான் எதுவுமே கிடையாது, இந்த மிக உயர்ந்த ஒரு வேதாந்த தத்துவங்கள் அடங்கியது அந்த பாடல்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் அதற்கும் ஈடானதாக இருப்பது இந்த கந்தர் அனுபூதி அப்படின்னு கூட சொல்லலாம். அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி. இந்த ஆடும் பணிவேல் அணிசேவலன அப்படிங்கிற இந்த பாட்டு, இதை பாடிக்கிட்டு இருந்தாவே போகும். இன்னும் 2 வரிகள், அதையும் அந்த அற்புதமான வரிகளையும் பார்த்துட்டு நாம் நிகழ்வுக்குள்ளே வருவோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதில் சும்மா இரு சொல் அற, இதுதான் முருகன் அவருக்கு போதித்தது. சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. எனக்கு ஒன்றுமே புரியல, சும்மா இரு, சும்மா இருன்னு சொல்லிட்டார் முருகன். எப்படி சொன்னார் அப்படின்னா, சொல் அற, ஒரு சொல்லும் வேண்டாம், ஒன்றும் பேசாத, ஒன்றுமே பேசாத, சும்மா இரு, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதை பற்றி ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு கோவில் வாசலில் ஒரு பிச்சை எடுக்கிறவர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் காலையில் உட்காந்தாருன்னா ராத்திரி வரைக்கும் உட்காந்து பிச்சை எடுப்பார். நடுவில் சாப்பிட போவார், இல்லை சாப்பிட யாராவது கொடுத்தா சாப்பிடுவார். அந்த மாதிரி அங்கேயே உட்காந்துக்கிட்டே இருப்பார். இதை ஒருத்தர் பார்க்குறார். தினமும் அவரும் கோயிலுக்கு வராரு போகிறாரு. அவர் அதை பார்க்குறார். பார்த்துட்டு ஒரு நாள் அவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, இந்த மாதிரி சும்மா உட்காந்துன்ட்டு நாள் பூரா பிச்சை எடுக்கிறியே, இதை விட ஏதாவது 2 உழைச்சி சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். இந்த பிச்சைக்காரர் சாதாரணமானவர் இல்லை. பிச்சைக்காரர்கள் அதிலே நிறைய சித்தர்கள் எல்லாம் இருப்பாங்க, பெரிய ஞானிகள்லாம் இருப்பாங்க, அது வேறு விஷயம். இப்போ இந்த பிச்சைக்காரர் என்ன சொல்கிறாரு, ஐயா என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சும்மா தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, தயவுசெய்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒரு மணி நேரம் என்னோடய இடத்துல நீங்கள் உட்காந்து பாருங்கள், சும்மா உட்காந்து பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். நிச்சயமாக நம்ம யாராலேயுமே அந்த மாதிரி ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால் சும்மா உட்கார முடியாது. ஆனால் அந்த சும்மா இரு அப்படிங்கிற அந்த தத்துவம் இருக்குது பாருங்கள். பேசாமல் இரு, சொல் அற, சும்மா இரு சொல் அற, பேசாமல் சும்மா இரு அப்படிங்கிற அந்த தத்துவம் ஒரு அற்புதமான தத்துவம், முடியாத தத்துவம்.
யார் சொன்னா இதை? முருகன் குமரன் அருணகிரிநாதருக்கு சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அருணகிரிநாதர் அந்த அற்புதம் முருகனை காண்பதற்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க வேறு விதமாக இருந்தது. அவர் திருவண்ணாமலையில் அந்த சுற்று வட்டாரத்திலே ஒரு பெரிய எல்லா விதமான அனுபவங்களையும் அவர் அனுபவிப்பவராக இருந்தார். குறிப்பாக அவருக்கு விதவிதமான பெண்களோட தொடர்பு அப்படியெல்லாம் இருந்திருக்கு. விலை மாதர்கள்கிட்ட போகிறது வர்றது இப்படியெல்லாம் அவர் இருந்திருக்கார். இப்படி இருந்து காலப்போக்கில் அவருக்கு ஒரு தொழுநோய் அப்படிங்கிறது வருது. நோய் எல்லாரும் அவரை சீச்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. யாரும் அவரை சேர்க்கலை. ரொம்ப அவர் இந்த மாதிரி இருந்து எப்படி இருந்தவர் நாம் இப்படி இருக்கோம், அதனால் நாம் இந்த மாதிரி வாழறதில் அர்த்தம் இல்லை, நாம் இருந்து விடுவோம், இப்படியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அப்பேற்பட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே பல 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 அற்புதங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று இந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கை அற்புதம். அவர் என்ன பண்ணார், அந்த திருவண்ணாமலை கோபுரத்து மேலே ஏறிட்டார். மேலே ஏறிட்டு அங்கேருந்து கீழே விழுறார். அப்படி விழும் பொழுது அவருடைய உடல் தரையை தொடவில்லை. யாரோ ஒருத்தர் அவரை ஏந்திக்கிறாங்க. அவருக்கு சாகவும் முடியல. என்னடா இது, நம்ம சாகணும்னு நினச்சா நமக்கு உயிர் கூட போகலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோம், யாரோ ஒரு சிறுவன் இவரை பிடிச்சி நிறுத்த வைக்கிறான். ஏன்பா என்னை சாக விடாமல் இப்படி பண்ணேன், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருக்குது, நான் நிறைய துன்பங்களை அனுபவித்து விட்டேன், இன்பம் என்று நினைத்து துன்பத்தை வரவழைத்து கொண்டு விட்டேன், இனி நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புறார். அப்போது அவருக்கு எதிரே இருக்கின்ற அந்த சிறுவன் முருகனாக காட்சியளிக்கிறார். இப்பேற்பட்ட பாவியாக இருந்த அருணகிரிநாதருக்கு முருகன் தானே காட்சியளிக்கிறான். அப்படின்னா அவர் அருணகிரிநாதர் எவ்வளவு பெரிய மகானாக, முற்பிறவியிலே எத்தனை தவம் செய்தவராக இருக்க வேண்டும். ஆனால் ஏதோ சில பாவங்கள் செய்திருக்கலாம். அவருடைய அந்த வல்வினை அப்படிங்கிறதால இந்த முற்பகுதி வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாக அவருக்கு முருகனே அருள் செய்கிறான். கம்பத்து இளையனார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் திருவண்ணாமலையிலே அங்கே கம்பத்திலே காட்சியளித்த முருகன் காட்சியளித்த இடம் அப்படிங்கிறது இருக்குது. அத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் திருவண்ணாமலை. இப்போ இந்த முருகன் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்துட்டு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சும்மா இரு, சொல் அற, ஒன்றுமே பேசாதே, பேசாமல் இரு அப்படின்னு சொன்ன உடனே அதை அப்படியே அவர் ஒரு மந்திர வாக்கு, உபதேச வாக்காக எடுத்துக்கொண்டு போய் உக்காந்துக்கிறார். உட்கார்ந்த உடனேயே முருகனே தோன்றிட்டார், முருகனே உபதேசம் பண்ணிட்டார். அப்புறம் அவர் தவம் பண்ணுறதுக்கு என்ன குறை, என்ன வேண்டியிருக்கும்? அவர் தன்னைத்தானே தனக்குள் தானே ஆழ்ந்து போய் தவத்திலே ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபட்டு அருணகிரிநாதராக மிக பெரும் முருக பக்தராக ஆகிறார். தமிழகத்திலே இருக்கின்ற பல முருகன் கோவில்களுக்கு போய் தரிசனம் பண்ணி திருப்புகழை பாடுகிறார். அப்படி அவர் பாடிய பொழுது கடைசியாக அதில் நிறைய நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. அவர் மேலே பொறாமை கொண்ட மற்றொருவன், அவர் சொல்கிறாரு, அந்த ஊர் ராஜா கிட்ட, அந்த ஊர் ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறது. அதனால் இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு சொன்னால், தேவலோகத்திலே ஒரு புஷ்பம் இருக்கிறது, அந்த புஷ்பத்தை கொண்டு உங்களுக்கு அந்த புஷ்பத்தினால் வைத்தியம் செய்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார், இந்த மந்திரவாதி சொல்கிறார். ஏன்னா அவருக்கு அருணகிரிநாதரை பிடிக்காது, அருணகிரிநாதரை எல்லோரும் புகழுகிறார்கள், அதனால் அவருக்கு பிடிக்கலை.
அப்படின்னு சொன்ன உடனே ராஜா உடனே கட்டளை இடுகிறார், உனக்கு தான் முருகன் அடிக்கடி அருள் செய்கிறாரே, முருகன்கிட்ட கேட்டு நீ போய் அந்த புஷ்பத்தை எடுத்துகிட்டு வா. அரச கட்டளை மீற முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு இருந்தால் தன்னுடைய உடலை, அவருக்கு அஷ்டமா சித்திகளும் அவருக்கு சித்தியாகிறது, அப்பேற்பட்ட பெரிய மகானாக சித்தராக அவர் மாறிவிடுகிறார். அதனால் தன்னுடைய உடலை ஒரு ஓரமாக இந்த கோபுரத்திலே கிடத்தி விட்டு அவர் கிளியாக மாறி தேவலோகத்துக்கு போய் புஷ்பத்தை கொண்டு வரார். புஷ்பத்தை கொண்டு வந்து அந்த அரசனிடம் கொடுத்து அரசனுக்கு அந்த உடல்நிலை சரியாக போகிறது. ஆனால் இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த அருணகிரிநாதருடைய உடலை எடுத்து எரித்து விடுகிறார். அந்த கிளி தன்னுடைய வேலையை முடித்து விட்டு அந்த உடலை நோக்கி வரும்பொழுது அங்கே உடல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. தேடி தேடி பார்க்குறார். பிறகு ஞான திருஷ்டியினால் அவர் என்ன நேர்ந்தது, இந்த மந்திரவாதி என்ன பண்ணார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். சரி, இதுவும் முருகனுடைய ஒரு திருவிளையாடல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறார், கிளியாகவே மேலும் முருகனை பாடுகிறார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கையே முருகனிடம். அதனால் கிளியாக மாறினாலும் கூட அவர் பாடுகிறார். அந்த பாடல் தான் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது. இந்த கந்தர் அனுபூதியை படிக்க 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 நிறைய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் முருகனை ஒட்டி எந்த பாடல், திருப்புகழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மந்திர சக்தி உண்டு. அதே போல் கந்தர் அலங்காரம், அதே போல் கந்தர் அனுபூதி, இந்த வேல்மாறல், இப்படி முருகனை எங்கே நாம் நினைச்சாலும் அங்கெல்லாம் அற்புதங்கள் நிகழும். அப்பேற்பட்ட தெய்வம் முருகன். இதிலே அந்த சும்மா இரு சொல்லற, அது அருணகிரிநாதருக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, நமக்கும் சொல்லப்பட்டது. அருணகிரிநாதர் பாடுகிறார் அப்படின்னு சொன்னால் யாருக்காக பாடுகிறார்? அவர் பாடி பேசாமல் வச்சுக்கலாம். எதற்காக இந்த மகான்கள் இத்தனை பாடல்களை, இத்தனை ஸ்லோகங்களை, திருவாசகத்தை, தேவாரத்தை ஏன் சொல்கிறார்கள்? எதற்காக சொல்கிறார்கள்? எதற்காக அவர் உலகத்துக்கு கொடுக்கிறார்கள்னு சொன்னால் நமக்காக கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து அதுக்கப்புறமா அதை அவங்க கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், மக்களுக்காக தருகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஏன் அந்த சூழ்நிலையிலே அத்தனை வலுவான வார்த்தைகளை கொண்டு மந்திர சக்தியாக சொல்லப்பட்ட பாடல்களை நாமும் பாடினால் நமக்கும் அந்த பலன் கிடைக்கும். படிக்காசுநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கோவில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் சிவன் ஒரு காசினை கொடுத்தாராம் திருநாவுக்கரசருக்கு. இப்படி நிறைய நடந்திருக்கு. அவர்களுடைய தேவாரங்களையும் திருவாசகத்தையும் அருணகிரிநாதனுடைய திருப்புகழையும் நாம் பாட பாட அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அதே பலன் நமக்கும் கிடைக்கும். இந்த சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது நமக்கு இந்த காலகட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களுடைய பணியிலே ஓயாத பணிகள். அவர்களுக்கு இந்த வேலை இவ்வளோ முடிக்கணும், இவ்வளோ முடிக்கணும், இவ்வளோ முடிக்கணும் என்று இளைய சமுதாயமானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, அவர்கள் அதை ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் வாழ்க்கையில். அவர்களுக்கு சும்மா இருக்க முடிவதே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது உடம்பிலே நோய் நொடிகள் அப்படிங்கிறது அதிகமாக வருகிறது, பல நோய்கள் வருகிறது. அதனால் இப்படிப்பட்ட பாடல்களை நாம் முடிந்த வரைக்கும் காலையிலேயோ சாயங்காலத்திலேயோ இல்லை நாம் போகும் பொழுதோ வரும் பொழுதோ நாம் பாடிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த சும்மா இரு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சமாவது கிடைக்கும். இது முருகனுடைய உபதேசம். சும்மா இரு அப்படிங்கிறது ஓரளவிற்கு சும்மா இருப்பதற்கு நம்மால் பழகிக்கொள்ள முடியும். சரி, முருகன் நம்ம எங்கே பார்த்தோம்? அவர் தனி ஆண்மகனாக இந்த உலகத்திலே தோன்றினார். எதற்காக தோன்றினார் என்றால் அவர் போர்க்கடவுள்.
போர் செய்வதற்காகவே படைக்கப்பட்ட கடவுள் முருகன். அதனால்தான் முழுமையான ஆண்மகனாக அவர் இருக்கிறார். இந்த போர்க்கடவுள் உக்ரமே உருவானவராக இருக்கிறார். அழகன், கருணை வாய்ந்தவன், ஆனால் உக்ரன். யாருக்கு உக்ரன் அப்படின்னு சொன்னால் அரக்கர்களுக்கு உக்ரனாக இருக்கிறார். அதனால்தான் செவ்வேள். அவன் சிவப்பு நிறத்தை விரும்புவன். அவனே சிவந்த நிறத்தை உடையவன். அவனுக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் மங்களன். செவ்வாய் எப்பொழுதுமே இரத்தத்திற்கு சம்பந்தமானது. அந்த செவ்வாய்க்கு உரியவனாக அவன் இருக்கிறான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வணங்குவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. இப்படி எல்லாமே அந்த சிவப்பு நிறத்திற்கு உரியதாக முருகனுக்கு அமைகிறது. அவனை அரளி கொண்டு பூஜித்தால் மிக மிக விசேஷம். இப்படி அவன் உக்ரனாக போர் செய்வதற்காகவே படைக்கப்பட்ட கடவுளாக இருக்கிறான். இந்த முருகனை பற்றி சொல்லும்போது இது புராணக்கதை. ஆனால் வேறு சில விஷயங்களும் சொல்லப்படுகிறது முருகனை பற்றி. இவைகளெல்லாம் சித்தர் வாக்கு என்றும் சொல்லலாம், அல்லது ஞானத்தினால் அவர்கள் உணர்ந்தது அப்படின்ட்டும் சொல்லலாம். இப்பொழுது சிவன் அப்படின்னு சொன்னால், சிவன் என்பவன் அவனே பரம்பொருள், முதற்கடவுள் அப்படின்னெல்லாம் நாம் நினைக்கிறோம். இதையே வேறு விதமாக சித்தர்கள் போக்கிலே சொல்லும் பொழுது அவரே ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அவரே முதல் யோகியாக இருந்திருக்கிறார். யோகம் ஒன்றிணைந்தவர் அவரே யோகி. அவருக்கு அப்புறமாக அவருக்கு அடுத்து 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 சித்தர்கள் வந்திருக்கிறார்கள். சித்தர் பரம்பரையிலே அவர் ஆதி யோகியாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. இப்போது தெய்வங்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எங்கேருந்தோ வந்தவர்கள் இல்லை, இந்த பூமியிலே இருந்தவர்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்கள் வணங்கப்பட்டு தெய்வமாக மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. இப்போ ஸ்ரீராமபிரான் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனாக பிறந்தார். அவர் ஆட்சி செய்தார். 11,000 வருஷங்கள் அவர் ராமராஜ்யமாக ஆண்டார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திலே ராமரை எல்லோரும் தொழ ஆரம்பித்து ஸ்ரீராமபிரான் இன்றைக்கும் அருளுகின்ற கடவுளாக மாறினார் அப்படின்ட்டு சொல்கிறது வழக்கம். நீங்கள் கிராமங்களில் பார்க்கும் பொழுது பல சிறு தெய்வங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சிறு சிறு பெண் தெய்வங்கள் இருப்பாங்க. அந்த பெண் தெய்வங்களை பற்றி குறிக்கும் பொழுது அந்த ஊரிலே ஏதோ ஒரு காரணத்தால் இறந்து போன கன்னி பெண்கள், அல்லது அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து இறந்தவர்கள், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே இறந்தவர்கள், அவர்களை தெய்வமாக பூஜித்து 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 அந்த கிராமத்திலே இருக்கின்ற குலதெய்வமாக அவள் மாறுகிறாள், கிராம தேவதையாக மாறுகிறாள். இப்படி நிறைய கிராமங்களிலே சிறு சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்கும். அவர்களை பற்றியும் பல அற்புதங்கள் சொல்லப்படுகின்றன. எனக்கு அந்த அம்மா எனக்கு பேச்சு அம்மா, இவங்க எனக்கு இதை பண்ணாங்க, இவங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதால் எனக்கு இது நடந்தது அப்படியெல்லாம் சொல்கிறது வழக்கம். அவையெல்லாம் உண்மையாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். உலகத்திலே பிறந்த மனிதர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தெய்வ பிறவியாக மாறும் பொழுது அவங்களுக்கு அந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அந்த தெய்வ சக்தியால் அவர்கள் மனிதர்களுக்கு வரம் கொடுக்கிறார்கள். இது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு வருகிறது. பாரத தேசத்திலே நம்முடைய தனிப்பெருமையாக இருப்பது இது. மனிதர்களை தெய்வங்களாக மாறி தெய்வங்கள் மனிதர்களுக்கு அருளுகின்றது அப்படிங்கிறது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, பல வடநாட்டிலே பல மாநிலங்களிலே நிறைய இந்த சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதே போலத்தான் முருகனை பற்றியும் ஒரு கருத்து உண்டு. முருகன் மிகவும் வீரியமானவன், மிகவும் வீரமானவன், ஆண்மகன். அவன் போருக்காக தோன்றினான். அவன் போருக்காக தோன்றி அசுரர்களை அழிக்கிறான், அல்லது அசுர குணம் கொண்ட அவனுடைய காலகட்டத்திலே இறந்த பல கெடுதல்களை செய்த மனிதர்களை, பேராற்றல் கொண்டு மனிதர்களுக்கு தீமை செய்தவர்களை அவன் அழிக்கிறான்.
அழித்து கொண்டே இருக்கிறான். நிறைய கெடுதல் செய்கிறவர்கள் இந்த பூலோகத்திலே மிகவும் அதிகம். இவன் நல்லதற்கு மட்டுமே இவன் ஆதரவு தெரிவிப்பான். நம்ம இன்றைக்கு கூட பல பார்க்கிறோம், திரைப்படங்களிலே எல்லாம் அவர்கள் கதாநாயகர்கள் இந்த கெடுதல் செய்கிறவர்களெல்லாம் அழிப்பார்கள். ஒவ்வொருத்தராக அழிச்சுக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி முருகன் என்கின்ற அந்த வீரன், மாவீரன், அவன் தன்னுடைய காலகட்டத்திலே, தான் தோன்றிய காலகட்டத்திலே இருந்த பல மிக மோசமானவர்களை அழித்து கொண்டே வருகிறான். அவனுடைய வாழ்நாள் பூரா இந்த அழிப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே வருது. அப்படி நடந்துக்கிட்டே வரும் பொழுது ஒரு காலகட்டத்திலே, இப்போ பாரு அசோகர் மாதிரி தான், அசோகர் மிகப்பெரிய போர் நடந்து அதில் ஏராளமானவர்கள் இறந்து போன பிறகு, அந்த காட்சியை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு மனசிலே ஒரு விரக்தி ஏற்படுகிறது. இதற்காக இத்தனை மனிதர்கள் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போர் செய்கிறத விடறார். விட்டுட்டு பௌத்த மதத்தை தழுவுகிறார் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் முருகனுக்கும், அந்த மாவீரன் ஒரு காலகட்டத்திலே தோன்றியவன். அவனுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கெடுதல் செய்தவர்களையெல்லாம் அழித்து 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 இரத்தத்தை பார்த்து பார்த்து அவனுக்கு ஒருவித வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படுகிறது. அந்த விரக்தி ஏற்பட்டு, சரி இனிமே நாம் போகிறோம், நம்ம தவம் செல்வோம், நமக்கு மனசிலே நிம்மதி வேண்டும் என்பதற்காக அவன் மலைகளை நாடி செல்கிறான். எந்த மலைகளை அப்படின்னு சொன்னால், மேற்கு தொடர்ச்சி மலைகளை. அந்த பகுதிக்கு, இன்றைக்கு கர்நாடகான்னு சொல்வார்கள் இல்லையா, அந்த பகுதிக்கு அவன் அந்த மலைகளை, அங்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மலைகள், அழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் இருக்கும். அவன் செல்கிறான். அவன் சென்ற இடம் குக்கே அப்படிங்கிறது. குக்கே சுப்பிரமணியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குக்கே சுப்பிரமணியா அந்த கோவிலுக்கும் நிறைய பேர் போயிருக்கலாம். அந்த கோவிலுக்கு பின்புறம் மலைத்தொடர் போகும். அந்த குக்கே மலை அப்படிங்கிறது பின்னாடி இருக்கு. அந்த மலைக்கு அவன், அந்த மாவீரன் மனம் நொந்து சொல்கிறான். சென்று அந்த மலை மேலே ஏறுகிறான். அங்கே போய் அவன் ஆழ்ந்த தவத்திலே அவன் இறங்குகிறான். அங்கேயே அமர்ந்து தவம் செய்கிறான். அப்படி தவம் செய்து தன்னுடைய உடலை உகுத்து விடுகிறான், அதாவது விட்டுடுறான். விட்டுட்டு அப்படியே அவன் ஒளி உடலாக மாறி ஜோதியாக அவன் மாறிவிடுகிறான். இது முருகனுடைய கதையாக சொல்வார்கள். இன்றைக்கும் அந்த மலைகளிலே ஷட்கோணத்திலே இருக்கின்ற சிறு சிறு கற்களை நம்மால் பார்க்க முடியும். இதைத்தான் சாட்சியாக அங்கே சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடம், தெய்வீக சக்தி வாய்ந்தது. அந்த மலையில் ஏறினாவே நம்ம அதை உணர முடியும். அப்படிப்பட்ட இடம் அந்த குக்கே மலை அப்படிங்கிறது. அங்கே தான் முருகன் ஜோதியாக மாறினான்னு சொல்லுவாங்க. இது அவனுடைய ஒரு விதமான கருத்து. மேலும் நாம் முருகனுடைய பெருமைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.